ஓபிசி என்சிஎல் சர்டிஃபிகேட்டோட வேலிடிட்டி என்ன அப்படிங்கிறதுல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ்க்கு டவுட் இருக்குது. அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு ஓபிசி என்சிஎல் சர்டிஃபிகேட் ஏப்ரல் 1 2025 அன்னைக்கோ அல்லது அதற்கப்புறம் மே மாதமோ ஜூன் மாதமோ ஜூலை மாதமோ ஆகஸ்ட் 25லையோ அல்லது இப்போ தான் வாங்குகிறேன் இல்லை அடுத்த வாரம் வாங்க போகிறேன்னு எப்போ நீங்கள் வாங்கியிருந்தாலும் சரி, அது மார்ச் 31 2026 காலாவதி ஆயிரும், எக்ஸ்பைரி ஆகிடும். ஒருவேளை நான் மார்ச் 30 2026 வாங்கினா ஒரு நாள் தான் உங்களுக்கு வேலிடிட்டி, மார்ச் 31 2026 காலாவதி ஆகிடும். அதாவது நீங்கள் ஏப்ரல் 1 2025க்கு அப்புறம் என்றைக்கு வேணால் அந்த சர்டிஃபிகேட்டை வாங்கலாம். என்றைக்கு வாங்கியிருந்தாலும் எல்லாருக்கும் ஒரே எக்ஸ்பைரி டேட் தான், மார்ச் 31 2026. இப்போ ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு டவுட்டு. இப்போ இருக்கக்கூடிய என்னோட ஓபிசி நான் கிரீமி லேயர் சர்டிஃபிகேட்டை வச்சு நீட்டோ ஜேஇஓ அப்ளிகேஷன் போட்டுடுறேன், ரிசல்ட்டு வந்துடுது. பட் கவுன்சிலிங் நடக்கையில் மார்ச் 31 2026 இந்த சர்டிஃபிகேட் காலாவதி ஆகிருக்கும், எக்ஸ்பைரி ஆகிருக்கும். அப்போ நான் என்ன பண்ணுறது? இதற்கு என்டிஏ கொடுத்த ஆன்சர் என்ன தெரியுங்களா? எக்ஸாமினேஷனுக்கு நீங்கள் இந்த ஓபிசி என்சிஎல் சர்டிஃபிகேட்டை வச்சு அப்ளை பண்ணிக்கோங்க. கவுன்சிலிங்க்கு ஏப்ரல் 1 2026 அல்லது அதற்கு அப்புறமாவோ சர்டிஃபிகேட் திருப்பி ஃப்ரெஷ்ஷாக அப்ளை பண்ணி வாங்கி கவுன்சிலிங்க்கு அதை வச்சு அப்ளை பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.